இது இந்தியாவோட ஸ்டேட் ரைட்ஸ்க்கும் ஃபெடரலிசத்துக்கும் எதிரானதுன்னு சொல்றாங்களே. இந்த தேசிய கல்விக் கொள்கை கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பல ஊடகங்கள் விவாதிக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஊடகங்கள் எல்லாம் யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். திமுக அரசாங்கம் அமைவதற்கு முன்பாக இந்த ஊடகங்கள் ஒன்றியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதே கிடையாது. அத்தனை செய்தி ஊடகங்களுடைய பழைய யூடியூப் வீடியோக்கள் யூடியூப்ல இருக்குது, போயிட்டு பாருங்க. அது அனைத்திலுமே மத்திய அரசு என்று பேசிய அந்த ஊடகங்களும் அதனுடைய நெறியாளர்களும் அதனுடைய இணை துணை பொறுப்பு ஆசிரியர்களும் இன்று ஒன்றியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். சோ திமுக செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ்ல டிராவல் பண்ணக்கூடிய இந்த ஊடகங்கள் எடுக்கக்கூடிய இந்த பொய் பிரச்சாரங்களை பார்த்து தயவு செய்து பலியாகாதீங்க. ஏன்னா இந்த கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடி இந்த டிராஃப்ட் ரெடி பண்றதுக்கே இந்த டீம் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பயணப்பட்டு 676 மாவட்டங்கள்ல 6600 தாலுக்ல 2.5 லட்சம் கிராமங்களுக்கு போய் கருத்து கேட்டு அது எல்லாத்தையும் டிராஃப்ட்ல கொண்டுட்டு வந்து இந்த கல்விக் கொள்கையை உருவாக்குறாங்க. இப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது அப்படியே ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லைங்கிறாங்க. இதுக்குள்ளார அந்தந்த மாநிலங்கள் அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு அந்தந்த பிராந்தியத்துக்கு ஏற்றவாறு சில ஆல்டரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த கல்விக் கொள்கை ப்ரொவிஷனாவே கொடுக்குது. கூட்டாட்சி தத்துவத்தை புறக்கணிக்கிறதா இருந்தா மத்திய அரசு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, டெல்லியிலயோ மும்பையிலயோ அல்லது அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களிலயோ மட்டுமே கருத்து கேட்டு இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஒரு டிராஃப்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணல. இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சென்று பயணித்து தான் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எப்படி எதிரானதா இருக்க முடியும்?